1 இயர்க்கு அப்புறமா எங்கள் குலதெய்வம் கோயில் போகலான்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். நான், என் ஹஸ்பண்ட், எங்கள் அம்மா, அப்பா 4 பேரும் தான் போயிருந்தோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயில் போகிறதுக்கு ஒரு 5:00 ஓ கிளம்பிடுவோம். ஆனால் இந்த டைம் திடீர்னு பிளான் பண்ணங்காட்டி 10:00 ஆயிடுச்சு வீட்டிலேருந்து கிளம்பும்போதே. ஸோ அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா எங்கள் 2 கோயிலுக்கும் போயிட்டு வரக்கு ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் வரும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் கடை இருந்துச்சு. எங்கள் அப்பா பார்த்த உடனே நிப்பாட்டிட்டாரு. எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே கரும்பு ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பும்போது இருந்த கிளைமேட்டு இங்கே வர வர அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம ஊர் சைடு தான் மழை போல், இங்கெல்லாம் மழையே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஃபுல்லாகவே வெயில் அடிச்சுட்டு தான் இருந்துச்சு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஈரோடு காலமங்கலத்தில் தான் இருக்குது. இந்த கோயில் போகிற வழியில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கரும்பு தோட்டம் தான் இருக்கும் அதிகமாக. நாங்கள் கோயில் ரீச் ஆகிறப்போ மணி 1:30 ஆயிடுச்சு. முன்னாடி விஷ்ணு சிவன் கோயில் இருக்கும், அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. கோயில் ரீச் ஆகிட்டு கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் பொங்கல் வச்சுட்டு கிளம்பிட்டோம். எங்கள் கோயில் பார்த்திங்கன்னா காவேரி ஆற்றங்கரையில் தான் இருக்குது. நாங்கள் போன வருஷம் வந்திருந்தப்போ தண்ணி சுத்தமாகவே இல்லை. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே தெரியும். பாதி தூரத்துக்கு பாறை நல்லா தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த டைம் ஸ்டெப்ஸ் எல்லாமே மூடி ஃபுல்லாக தண்ணி நின்றுட்டு இருந்துச்சு. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆற்றுல போய் கால் நனைச்சிட்டு நான் பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த டைம் கம்மியாக இருக்கிறங்காட்டி கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும்னு சொல்லி செஞ்சிட்ருந்தோம் நானும் எங்கள் அம்மாவும். பொங்கல் சூப்பராக வந்துருந்துச்சு. எங்கள் மனசுக்கு ரொம்ப நிறைவாக நிம்மதியாக நாங்கள் சாமி கும்பிட்டு கிளம்புனோம். பொங்கலுக்கு அரிசி போட்டுட்டு நாங்கள் என் ஹஸ்பண்டும் நானும் அபிஷேகம் கட்டிக்கிறதுக்கு உட்காந்துட்டோம். நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தேன். என் ஹஸ்பண்ட் இந்த டைம் பரிசல் போகலான்னு சொல்லி தான் கூட்டிகிட்டே வந்தார். அந்த டைம் போகிறதுக்கு டைம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் போய்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். முன்னாடி விநாயகருக்கு தீபம் போட்டு அப்புறம் உள்ளே போய் சாமி கும்பிட்லான்ட்டு போயிட்டோம். கோவில் நோம்பி சமயத்தில் நம்ம கோயில் போனோன்னா இங்கெல்லாம் நிற்கக்கூட இடம் இருக்காது. ஆனால் இந்த டைம் பீஸ்ஃபுல்லாக நம்ம நிம்மதியாக சாமி கும்பிட்டு வந்தோம். நாங்கள் போயிருந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2 பொண்ணு மாப்பிள்ளை வந்திருந்தாங்க. அவங்களும் பொங்கல் வச்சு அபிஷேகம் பண்ணாங்க. நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். மேலேருந்து பார்த்தோன்னா ஆற்றோட ஃபுல் வியூ அப்படி சூப்பராக தெரியும். நாங்கள் இங்கேருந்து கிளம்பும்போதே பார்த்திங்கன்னா ஈவினிங் 5:00 ஆயிடுச்சு. யாருக்குமே பசிக்கலையா என்னன்னு தெரில. யாருமே சாப்பாட்டை பற்றி பேசவே இல்லை. சரி அப்பா அம்மா கோயில் போய் சாமி கும்பிட்டே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தான் வந்துச்சு எங்கள் அப்பா அம்மா கோயில் போகிறதுக்கு.
எங்கள் அப்பா அம்மா கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகிரி தலையநல்லூரில் தான் இருக்குது. நான் எப்போவுமே இந்த கோயிலுக்கு வந்து ஈவினிங் டைமில் வந்ததே கிடையாது. வந்தேன்னா ஆஃப்டர்நூன் டைமில் தான் வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஈவினிங் டைம் வந்து வரேன். மெயினாக வந்ததே பார்த்திங்கன்னா எங்கள் கோயிலில் போய் பொங்கல் வைக்கிறதுக்காக தான் வந்தோம். ஸோ இங்கே வந்து ஒரு 1/2 அன் ஹவரில் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். கோயிலிருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு 6:45 இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு ரீச் ஆகும்போது 9:30 ஆயிடுச்சு. ஸோ வீடியோ அவ்வளோதான். பார்த்துக்கணும். நன்றி. பாய்.